நண்பர்களே, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்காகவும் இந்தியாவின் பெயர் எடுக்கப்படும் எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது சாத்தியமா? இது மிகவும் சாத்தியம். இவை அனைத்தும் இந்தியாவின் கண்கவர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டத்தின் காரணமாக நடக்கிறது. புதிய இந்தியாவை உருவாக்கும் இந்தியாவின் விஞ்ஞானிகள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்களைப் பற்றி இன்று நாம் பேசுவோம். உலகின் தலைசிறந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பம் என்ற மகுடத்தை இந்தியா பெறப்போகிறது. எப்போதும் உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் எதிர்கால ஆயுத டெவலப்பராக கருதப்பட்ட அமெரிக்கா இன்று அதன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டங்கள் தோல்வியடைந்ததால் கலக்கமடைந்துள்ளது. மறுபுறம் இந்திய விஞ்ஞானிகள் ஒருவர் பின் ஒருவராக வெற்றிக் கொடியை உயர்த்தி வருகின்றனர். இந்த கதை உங்களை பெருமிதம் சேர்ப்பது மட்டுமின்றி இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு சக்தி மீதான உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். எனவே உங்கள் நாட்டின் பாதுகாப்பு சாதனைகளைப் பற்றி நீங்கள் பெருமிதம் கொண்டால் இப்போது இந்த வீடியோவைப் போல சேனலுக்கு குழு சேரவும் கருத்துப் பெட்டியில் ஜெய் ஹிண்ட் என்று எழுத மறக்காதீர்கள். சரி, அப்படியானால் ஆரம்பிக்கலாம். ஹைப்பர்சானிக் மிசில் என்றால் என்ன? முதலில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த ஏவுகணைகள் மேக் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வேகத்தில் பறக்கும் ஏவுகணைகள். மேக் 5 என்றால் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகம். இவ்வளவு வேகத்தில் பறக்கும் ஏவுகணையை எந்த ரேடார் அமைப்பாலும் பிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ எதிரிக்கு நேரமில்லை. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். மேக் 10 வேகத்தில் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் எதிரிகளை அழிக்கும் ஏவுகணை இந்தியாவிடம் இருந்தால் உலகத்தின் நிலை என்னவாகும்? இதனால்தான் ஒவ்வொரு வல்லரசு நாடும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டத்தில் வேகமாக செயல்பட்டு வருகின்றன. ரஷ்யாவின் ஆதிக்கமும் இந்தியாவின் நோக்கமும் நண்பர்களே. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா இதுவரை உலகிலேயே முன்னணியில் உள்ளது. அவன்கார்ட் மற்றும் கிஞ்சால் போன்ற ஏவுகணைகள் ரஷ்யாவிடம் உள்ளன. ஆனால் இப்போது இந்தியாவை பற்றி பேசலாம். இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் SS-130 ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப ஆர்ப்பாட்ட வாகனம் ஆகும். இது டிஆர்டிஓவால் உருவாக்கப்படுகிறது. HSTDV இன் முதல் வெற்றிகரமான சோதனை 2020இல் நடந்தது. இந்த சோதனையில் இந்த ஏவுகணை 700 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 26 வினாடிகளில் கடந்தது. அப்போதிருந்து இந்திய விஞ்ஞானிகள் இந்த நுட்பத்தை மேம்படுத்தி வருகின்றனர். அவற்றின் புதிய அமைப்புகள் நமக்கு மேக் 10 வரை வேகத்தையும் 3000 கிலோமீட்டர் தூரத்தையும் வழங்க முடியும். இப்போது இங்கே ஒரு திருப்பம் வருகிறது. இந்தியா தனது ஹைப்பர்சோனிக் திட்டத்தில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் உலகின் சிறந்த பாதுகாப்பு மேம்பாட்டாளராக கருதப்படும் அமெரிக்கா அதன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டங்களில் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது. அமெரிக்காவின் தோல்வி இப்போது அமெரிக்காவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் எங்கு தவறு நடக்கிறது என்பதை பற்றி பேசலாம். அமெரிக்காவின் மிகப்பெரிய ஹைப்பர்சோனிக் திட்டத்தின் பெயர் AR-RV, ஏர் லான்ச்சு ராபிட் ரெஸ்பான்ஸ் வீப்பன். ஆனால் பல தோல்விகளுக்கு பிறகு அது ரத்து செய்யப்பட வேண்டியிருந்தது. LRHV நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஆயுதம் மற்றும் SACM ஹைப்பர்சோனிக் தாக்குதல் கப்பல் ஏவுகணை போன்ற பிற திட்டங்களையும் அமெரிக்கா கொண்டுள்ளது. ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அறிக்கையின்படி அமெரிக்காவில் 6 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டங்களில் 4 டிஜிட்டல் பொறியியல் கருவிகளை சரியாக பயன்படுத்த முடியவில்லை. இதன் பொருள் அவற்றின் வளர்ச்சி செயல்முறை பழையது மற்றும் மெதுவாக உள்ளது. இது மீண்டும் மீண்டும் தோல்விகளை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் வெற்றியும் சவால்களும். இப்பொழுது இந்தியாவை பற்றி பேசலாம். இந்திய விஞ்ஞானிகள் வேவ் ரைடர் கட்டமைப்பின் அடிப்படையில் தங்கள் ஏவுகணை அமைப்பை அமைத்துள்ளனர். இந்த வடிவமைப்பு ஏவுகணையை வானில் நிலையாக வைத்திருக்கிறது மற்றும் அதன் வேகத்தையும் வரம்பையும் அதிகரிக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயார் நிலையில் வைத்திருக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. சவால்களை பற்றி பேசுகையில் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் ஏவுகணையின் வேகத்தை மேக் 6 முதல் மேக் 10 வரை அதிகரிக்க பணியாற்ற வேண்டும். ஏவுகணையின் வெப்ப ஒருமைப்பாட்டை பராமரிப்பது மற்றொரு பெரிய சவால். இத்தகைய அதிவேகத்தில்
ஏவுகணையின் மேற்பரப்பு மிகவும் சூடாகிறது. இந்த வெப்பத்தை சமாளிக்க புதிய வெப்ப அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதையெல்லாம் மீறி இந்தியா அதன் காலவரிசையில் உள்ளது. இந்தியா தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டத்தை 2026க்குள் நிறைவு செய்யும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது முதல் செயல்பாட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை 2027 வரை உருவாக்க முடியாது. புவிசார் அரசியல் தாக்கம். நண்பர்களே, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வெறும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அதிகார விளையாட்டும் கூட. இந்த தொழில்நுட்பம் கொண்ட நாடு எதிர்கால போரில் ஆதிக்கம் செலுத்தும். ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு இந்தியா தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை செயல்படுத்தினால் அது உலகின் புவிசார் அரசியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா தனது பாதுகாப்பு ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அதன் நட்பு நாடுகளுக்கு நவீன ஏவுகணைகளை வழங்கவும் முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக சீனா, பாகிஸ்தான் போன்ற நமது எதிரிகளுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை சமிக்ஞையாக இருக்கும். நண்பர்களே, இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் அறிவியல் ரீதியான முன்னேற்றம் மட்டுமல்ல, நமது நாட்டை புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் கனவும் கூட. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளின் கடின உழைப்பு மற்றும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை காரணமாக உலகின் மிகப்பெரிய நாடுகள் கூட செய்ய முடியாததை நம்மால் செய்ய முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா தனது முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை 2026க்குள் ஏவ முடியுமா? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோவை விரும்பவும், சேனலுக்கு குழு சேரவும், பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இதன் மூலம் இது போன்ற சிறந்த புதுப்பிப்புகளை பெறும் முதல் நபராக நீங்கள் இருக்க முடியும். எனவே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மற்றொரு சக்தி வாய்ந்த தலைப்புடன் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.